மக்களே, வெல்கம் டு துபாய் நண்பன். ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீமுக்கு ஒரு புது கோச்சர் ஒருத்தர் வந்திருக்காராம். கெரி கர்ஸ்டன். இந்தியா வேர்ல்ட் கப் வின் பண்ணுறதுக்கு கோச்சராக இருந்தவர். அப்போ உங்களோட மைண்ட் செட்லாம் என்ன நினைக்குதுன்னு தெரியும். அப்போ ஸ்ரீலங்கா டீம் வெத்திரமா எதுக்கு போகிறவன்னு கேட்குறீங்க. எத்தனை கேட்குறீங்க? நோ சான்ஸ். மகே மாத்தே ஏக்க பே. அதே தான் முரளி சொன்னதே தான் நானும் சொல்ல வரேன். இப்போ இன்றைக்கி போட்டிருந்தாங்க 46 பேர் இருக்கான்னா ஸ்ரீலங்கா ஸ்குவாடில். அவனை எல்லாத்தையும் இப்போ இன்றைக்கி ப்ராக்டிஸ்க்கு வர சொல்லியிருக்கான். அந்த சொல்லுவான், அந்த பூரு குட்டமை கொச்சர ஆகுள்ள கெஹுவத்து ஏக்கிந்தமாக கண்டவனின்னு சொல்லுவான்னு தான் போல தான். அதிலேருந்து என்ன தான் அதை அடித்து போட்டாலும் அதிலேருந்து தான் எடுக்கணும். அதிலேருந்து எடுத்து ஸ்ரீலங்காவில் செய்யக்கூடியவனு ஒருத்தனும் இல்லை. அதே இந்தியாவில் பாருங்கள், ஐபிஎல்ண்டாக்க எல்லாருமே ஃபஸ்ட்டில் வரவன் எல்லாருமே ஓப்பன் பேட்ஸ்மேன். ஒருத்தனை கழட்டினா ஒருத்தையும் அடிப்பான், ஒருத்தனை கழட்டினா ஒருத்தையும் அடிப்பான். இங்கே அப்படி இல்லை. இங்கே குசால் மெண்டிஸும் 10 நிமிஷம் அங்கேயும் போனான்னு அடுத்து போலின்னு போயிடுவானு. தேடுங்களேன் வாப்பா. முழு ஸ்ரீலங்காவில் எவ்வளோ டேலண்ட் உள்ளவன் இருக்கான்னு. இந்த சாஃப்ட் பால் விளையாடுறவனில் கொஞ்சம் பாருங்களேன், அவன் எப்படி விளையாட்டுக்காரனாக இருக்கான். அவனில் எடுத்து சரி நல்ல கிளப்புக்கு போட்டு கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணி எடுங்க. ஒவ்வொரு கிளப்புகளில் அங்கிட்டெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்ல பிளேயர் மாதிரி இருக்கான்னு. ஒரு முஸ்லீம் பொடி எனக்கு சான்ஸ் இல்லை, ஒரு தமிழ் பொடி எனக்கு சான்ஸ் இல்லை. மெண்டிஸ்ன்னு பேர் இருந்தால் போதும் இல்லையா? என்ன சரி, மெண்டிஸ்னு ஒரு பேர் ஒன்று இருந்தாக்க அவனுக்கு டீமில் சான்ஸ் கொடுத்தாச்சு. அப்படி இல்லாட்டி அந்த 2-3 ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலில் படித்தவனாக இருந்தால் போதும், டீமில் சான்ஸ் கொடுத்தாச்சு. மற்ற யாருக்கும் ஸ்ரீலங்கா டீமில் சான்ஸ் இல்லை. அப்படி இருக்க போக்குள்ள எப்படி ஸ்ரீலங்கா வின்னிங் பெர்சன்டேஜுக்கு வாரது? 2014க்கு போகிறோம், சங்கக்கார மகையில் விளையாடுனதுக்கு போகிறோம். ஒரு வேர்ல்ட் கப் சரியாச்சும் ஒரு இன்டர்நேஷ்னல் எந்த மேட்ச்லேயும் எங்கள் ஐசிசி ஈவெண்ட்டில் எங்களுக்கு செமிஃபைனலுக்கு போகலாம் போணுச்சு. என்ன காரணம்? ஒழுங்கான பிளேயர்ஸ் இல்லை. மற்றபடி யாருக்கு நாங்கள் குறை சொல்லியும் வேலை இல்லை. ஒழுங்கான பிளேயர்ஸ் இல்லை. எங்களோட தேரிங் கமிட்டோ வந்து அவனை நீ பைத்தியம் விளையாடுறது விளங்குது. ஆனால் பாருங்கள், நாங்கள் என்ன தான் இதாக்குனாலும் இந்தியாவில் ஜேஷாக்கு அவ்வளோ ஏசுறான்னு என்ன தரனாலும் அவன் வந்து அவனோட நாட்டில் கிரிக்கெட்டை செஞ்சுட்டு தான் போனான். விளைஞ்சா அந்த கிரிக்கெட்டை செஞ்சுட்டு தான் அவன் ஐசிசிக்கு பெரிய அளவுக்கு போகிறான். அவனு என்ன தான் அந்த ஊழல் இருந்தாலும் அவனோட கிரிக்கெட்டை அவனை விட்டு கொடுக்குறான்னு இல்லை. இங்கே ஊழலும் இருக்குது, கிரிக்கெட்டும் விட்டு கொடுத்து. அதுதான் இங்கே இருக்க வித்தியாசம். எங்களுக்கு கிரிக்கெட்டும் இல்லை விளைச்சா, மற்றமிட்டியும் நல்லா இல்லை, ரெண்டும் இல்லை. ரெண்டும் கெட்ட கதை தான் இங்கே எங்களோட நாட்டில் நடக்கிறது. கடைசியாக மாலிங்க ஒரு ஹோப் ஒன்று கொடுத்துருக்கான், பார்ப்போம். இப்போ இன்றைக்கி 354 பேரை மாலிங்க எடுத்திருக்கானா. அவன் ட்ரெயின் பண்ணி அதிலேருந்து நல்ல போலர்ஸ் கொஞ்சம் சூஸ் பண்ணி தாரேன்ட்டு. அதில் வந்து இப்போ நாங்கள் பார்த்தோம் நிறைய தமிழ், ஹிந்து, முஸ்லீம் அப்படி பேர்லாம் நிறைய இருந்துச்சு. எந்த அளவுக்கு அவங்க அடுத்தடுத்த லெவலுக்கு போவாங்கன்னு தெரியா பார்ப்போம். அதுவும் இனி ஹோப் ஒன்று இருக்குது, அவன் என்ன சரி செய்வான்னு சொல்லிட்டு. கெரி கர்ஸ்டன் வந்து என்ன சொல்லிட்டு இப்போ சிங்களத்தில் ஜெயசூரியை சொல்லி கொடுத்து ஜெயசூரியை இதாக்கியே இவனை இதாக்காதவனை, இங்கிலீஷ் தெரியாதவனு தான் அரைவாசி பேர் இருக்கான். அப்போ அவன் கெரி கர்ஸ்டன் வந்து இங்கிலீஷில் பேச போக்குள்ள அவனுக்கு என்ன விளங்க போகுது சொல்லுங்கள் பார்ப்போம். சிங்களத்தில் சொல்லி கொடுத்தே விளங்கி இதாக்குறான் இல்லைண்டாக்கா, அப்போ இங்கிலீஷில் வந்து சொல்லி கொடுத்து விளங்கி விளையாடியா போகிறான் எங்களவனு. ஐ சுட்டியும் அகே மாத்தே ஏக்க பேன்னு சொல்கிறது தான் நாங்கள் இன்னும் வச்சுக்கொள்ள வேண்டி வரும். இப்போதைக்கு அதே தான் நாங்கள் கண்டினியூ பண்ண வேண்டி வரும். ஒரு விக்கெட் போனாக்கா அடுத்து எல்லாம் போலின்னு போட்டு விக்கெட் போகிறதுக்கு ஜெயசூரிய மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான கோச் இருந்தே அப்படின்டாக்க வெளிநாட்டு கோச் ஒருத்தன் வந்து என்ன செய்ய போகிறான்னு எனக்கு இன்னும் விளங்கல்ல. இனி இது ஓப்பன் இருக்குது, பார்ப்போம். இன்னும் இல்லையா, மகே மாத்தே ஏக்க பேன்னு தான் கடைசி வரையும் இருக்கணுமோ தெரியா. நாங்கள் அப்படி தான் இப்போ ஸ்ரீலங்கா கிரிக்கெட் சிச்சுவேஷன் இருக்குது. எங்களை கொஞ்சம் பேக் போயிட்டு பாருங்கள் இல்லையா, 2009, 2011, 2014 எல்லாம் எல்லாம் ஃபைனல் ஸ்ரீலங்கா டீம். முந்தி ஸ்ரீலங்கா டீம் செமிஃபைனல் எல்லாம் இருக்கவே இருக்காது. ஃபர்ஸ்ட் 4 ஸ்ரீலங்கா டீம் கட்டாயம் இருக்கும். அப்படி இருந்த ஸ்ரீலங்கா டீம் இன்றைக்கி ஸ்ரீலங்கா டீம்டாக என்ன நிலைமைன்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கான்னு ஒரு டீம் இருக்கான்னு கேட்குற அளவுக்கு வந்துருச்சு. முழு உலக நாடும் கிரிக்கெட்னால தான் ஸ்ரீலங்காவை தெரிய வந்துச்சு. இப்போ நாங்கள்லாம் கல்ஃபில் இருக்கோம், எங்களை கூட ஸ்ரீலங்கான்னு சொன்னால் மிச்சம் பேருக்கு தெரிய வர்றது வந்து கிரிக்கெட்னால தான். இல்லாட்டி ஸ்ரீலங்கான்னு சொல்கிற நாட்டே மிச்சம் பேருக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்குது. அப்படி இருந்த கிரிக்கெட்டை இன்றைக்கி இப்படி ஆகிருக்குன்னு சொல்ல போகல இன்னைக்கு நினைக்கலே கவலையாக தான் இருக்குது. இதை இனி செஞ்சு எடுக்கலும்னு சொல்லிட்டு நான் நம்பலை இனி. ஆனால் அந்த அரசியலெல்லாம் விட்டுட்டு, இந்த ஜாதி மத பேதமெல்லாம் விட்டுட்டு இல்லையா, என்ன சரி ஒன்று செஞ்சாங்கண்டாக்கா கிரிக்கெட்டை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம். எந்த ஒரு நிலைமையாக இருந்தாலும் நாங்களாம் ஸ்ரீலங்கா டீம் விட்டு கொடுக்க மாட்டோமே. இப்போ நாங்கள் யார் விளையாண்டாலும் எங்களுக்கு ஸ்ரீலங்கா டீம் விட்டு கொடுக்கல. அப்போ ஏன் ஒழுங்கான இப்போ டேலண்ட் இருக்க ஆட்களுக்கு ஏன் சான்ஸ் கொடுக்கல? ஒரு ஹிந்துக்கோ, ஒரு தமிழுக்கோ, ஒரு முஸ்லீமுக்கோ ஏன் சான்ஸ் கொடுக்கல? அது இவ்வளோ காலத்துக்கும் விளையாண்டது நாங்கள் என்ற அளவுக்கு தான் விளையாண்டுருக்குது. ஒரே ஒரு தமிழ் போடிய முத்தையா முரளிதரன், அதுக்கு ஒரு அங்கிட்டு நவீட் நவாஸ், ஃபர்வீஸ் மஹரூஃப், ஜஹான் முபாரக்,
அவ்வளோதான் முஸ்லீமும் தமிழும். இப்போ விஜயகாந்த் விஎஸ்காந்த் நல்லா விளையாண்டுட்டு வந்து அவனையும் இப்போ ஸ்குவாடில் வச்சு விளையாட கொடுக்குறான்னு இல்லை. அந்த முகமது சிராஸ்னு ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து நல்லா விளையாண்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் டீமுக்கு எடுத்தால் சான்ஸ் கொடுக்க மாட்டான்னு. அப்படி தான் இருக்குது. இனி ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இப்படி தான் நிலைமை போயிட்டுக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் மாறினா தான் ஸ்ரீலங்கா வின்னிங் பெர்சன்டேஜுக்கு வரும். இது எப்போ மாறும், இது எப்போ நடக்கும்னு சொல்கிறதெல்லாம் இனி கனவாக தான் பெயருமோ தெரியா இல்லையா. நாங்கள் வாழ்ந்த காலத்தில், எங்களோட காலத்தில் வந்து கிரிக்கெட்னு சொல்கிறது வந்து ஸ்ரீலங்கான்னு சொல்கிறது இப்படி இருந்துச்சு. இப்போ எங்களோட பிள்ளைகளோட காலத்தில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்னு சொல்கிறது வந்து அந்த ஸ்ரீலங்கா ஃபுட்பால் டீம் இப்போ எப்படி இருக்கோ அந்த மாதிரி லெவலில் தான் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இருக்குது. கவலை அதே சரியான மாதிரி கவலை. ஏன்னா ஸ்ரீலங்கா கிரிக்கெட்னு சொன்னால் அதுவும் ஒரு அந்த சிங்களாட்கள் சொல்கிற மாதிரி ஆகமாக்குன்னு சொல்கிற மாதிரி தான் அதுவும் எல்லாத்துக்கும். இப்போ நாங்கள் மிச்சம் நேசிக்கிறது ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டு தான். கிரிக்கெட்டை நேசிக்கிறது எங்களோட கிரிக்கெட் வந்து நாங்கள் கண் முன்னுக்கு பார்த்து வளர்ந்த கிரிக்கெட் இப்போ இல்லைன்னு சொல்லி நினைக்க போக கூட சரியான கவலை. பேசி வேலை இல்லை இல்லையா.